சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல மேஷராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணிச்சலா ஒரு சில காரியங்களை நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 மாசத்துல உங்களுக்கு 7 சனி ஆரம்பமாக போகுது. அதனால இப்பவே இருந்து ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய 7 சனியை ரொம்ப சுலபமா உங்களால கடந்து வந்துட முடியும். அந்த மாதிரியான மாற்றங்களை செய்யறதுக்கு ரொம்ப அற்புதமான ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மேஷராசிக்காரங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை பத்தியே யோசிச்சு உங்களோட வாழ்க்கையை கோட்டை விட்டுருப்பீங்க. அவங்க நல்லா இருந்தா போதும், தம்பி தங்கைகள் நல்லா இருந்தா போதும், சொந்த பந்தங்கள் நல்லா இருந்தா போதும், அப்படி இல்லைன்னா நண்பர்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையில சரியா கவனம் செலுத்தாம விட்டுருப்பீங்க. பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில மாற்றங்களையும் செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி பொது நலமா யோசிக்காம சுயநலமா சிந்திச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், அவங்களோட எதிர்காலத்துக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க இப்பவும் சொந்த பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் தம்பி தங்கைகளுக்காகவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. போயாயோ நாங்க ஏற்கனவே விழுந்துதானே கிடக்கோம், இனிமே என்ன புதுசா வீழ்ச்சியை சந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவணி மாசத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள்ல அதாவது விரைச்சனி ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விரைச்சனியா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பாத சனியாவே இருந்தாலும் சரி, பெரிய அளவுல உங்களை பாதிக்காத ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ்ந்துக்க முடியும். ஒருவேளை கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுட்டு அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7.5 ஆண்டுகளும் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க உதவி செஞ்ச யாருமே உங்களுக்கு திரும்ப உதவிகளை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாசத்துல இருந்து சுயநலமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே உருவாக்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கம்பெனிக்காகவும் உங்க ஓனருக்காகவும் நீங்க உழைச்ச காலங்களை எல்லாம் மறந்துட்டு உங்களுக்காக உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளை எடுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த தோல்ல போட்டுக்கிட்டே அலையாதீங்க. வேண்டாங்கிற விஷயத்த விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில நமக்கு சரியான சம்பளம் இல்ல, சரியான மரியாதை இல்ல, இந்த சம்பளத்தை வச்சு நம்மளால முன்னேற முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம வேற ஒரு நல்ல வேலையை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க தேடுறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு கிரகங்களும் தயாரா இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 2வது வீட்டுல இருந்து 3வது வீடான முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார். ராசியோட அதிபதி 3வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது கூடவே குரு பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால நீங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள்ல இறங்கினாலும் சரி உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி, பண இழப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. மனக்குழப்பம் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்ல வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை குருவும் செவ்வாயும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி இந்த ஆவணி மாதத்துல தாராளமா முயற்சி எடுக்கலாம். அப்படி இல்லாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையே எனக்கு ஓரளவு பெட்டரா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது சைடு இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஆவணி மாசத்துல இருந்து நீங்க உருவாக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகம் ஒரு பக்கமா இருந்தாலும் சரி, ஏதாவது சைடு இன்கம் வர்ற மாதிரி புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கோ முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா நீங்க இணையம் சம்பந்தமான ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகளும் நல்ல விதமான முன்னேற்றங்களும் கண்டிப்பா கிடைக்கும். இதனால உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்கள் உங்க வேலையில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே அதுக்கான முயற்சிகளை எடுங்க.
குரு பகவான் 2லயும் செவ்வாய் பகவான் 3லயும் இருக்கிறதால நீங்க சின்னதா முயற்சிகளை எடுத்தாலே நல்ல விதமான பலன்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பிசினஸ் பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில விரிவாக்கம் பண்றது, தொழில மாற்றங்களை செய்யறது, புதிய கிளைகளை ஆரம்பிக்கிறது, அப்படி இல்லைன்னா தொழில கொஞ்சம் முதலீடுகளை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள்ல இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. ஒருவேளை இந்த தொழில் நமக்கு வேண்டாம், வேற தொழில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேற வேலைகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த ஆவணி மாசத்துல அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஏதாவது பெரிய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமா செஞ்சு முடிக்கலாம். தொழில எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், வேலையிலையும் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க தொழில் அல்லது உத்தியோகத்துல நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய விரைய செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிட்டு சிக்கனமா இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலம் கண்டிப்பா வசந்த காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால இதனால் வரைக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை துணையை நீங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆவணி மாசத்துல நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா பேசி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை கூட இந்த ஆவணி மாசத்துல உங்களால ரொம்ப சுலபமா பேசி தீர்த்துக்க முடியும். சூரிய பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி அந்த முயற்சியில 100% வெற்றி அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கை வேண்டாம் இதை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இந்த ஆவணி மாதம் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீண்ட காலமா திருமணம் ஆகாம தவிச்சிட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்களும் இந்த ஆவணி மாசத்துல திருமணத்துக்கு தேவையான முயற்சிகளை எடுக்கும் போது நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரம் வரக்கூடிய வரன்களை ஏதாவது குறை இருக்கிறதா சொல்லி நீங்க தட்டி கழிக்காம இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க திருமண வாழ்க்கையில இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் முழுக்கவே சனி பகவான் உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருந்தாலும் தற்சமயம் சனி பகவான் வக்ர கதியில சஞ்சரிக்கிற காரணத்தால பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய இழுபறிகள் அப்படிங்கிறது இருக்கும். பணம் சம்பந்தமா உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கறவங்க அந்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. முழு நம்பிக்கையோட நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கறீங்க அப்படின்னாலும் கடன் கொடுத்து அந்த பணம் திரும்ப வர்றதுல நிறைய தடங்கல்கள் தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இதனால இந்த ஆவணி மாசத்துல மட்டும் அப்படின்னு இல்லாம இனி வரக்கூடிய எல்லா காலங்கள்லயுமே அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கொடுங்க. நம்ம நண்பன் கஷ்டப்படுறான், நம்ம சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுறாங்க, நம்ம தம்பி தங்கைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பணத்தை கடனா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரதுல ரொம்ப பெரிய போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இதனாலதான் நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நீங்க சுயநலமா வாழ்ந்தா உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை அப்படி இல்லாம மற்றவங்களோட கஷ்டத்துக்காக நீங்க ஓடி போய் உதவுறீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பண நெருக்கடிகள் அல்லது பண இழப்புகள் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. அதே போல உங்ககிட்ட தீய பழக்க வழக்கங்கள் எதையாவது வச்சிருந்து அந்த பழக்க வழக்கங்களை விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆவணி மாசத்துல அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கை மேல கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவே முக்கியமா செவ்வாய் பகவான் 3வது வீட்டுல இருக்கிறதால நீங்க தீய பழக்க வழக்கங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உடனடியா அந்த பழக்க வழக்கங்கள் உங்களை வந்து ஒட்டிக்கும். தீய பழக்க வழக்கங்களை விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாலும் ரொம்ப சுலபமா இந்த காலகட்டத்துல உங்களால அதை விட்டுற முடியும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற பழமொழி 100% மேஷராசிக்காரங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.